சிஜேபி பார்லிமெண்ட்டை நோக்கி அந்த பேரணி கலவரமா மாறினதை குறித்து டெல்லி போலீஸ் வந்து விசாரணையை நம்ம போன வீடியோலயே சொன்னோம். விசாரணை இறங்கியிருக்காங்க. அதுல பல அதிர்ச்சியான தகவல் வருமோ அப்படின்னு நம்ம கேட்டிருந்தோம். இப்ப அந்த விசாரணையில பல அதிர்ச்சியான தகவல்கள் வந்துகிட்டே இருக்குங்க. அதாவது டெல்லி போலீஸ் என்ன விசாரிக்கிறாங்கன்னா, எப்படி இந்த பேரணி, அதாவது பார்லிமெண்ட்டை நோக்கி போன பேரணி பெரிய கலவரமா மாறுச்சு, குறிப்பா சோசியல் மீடியால எப்படி இந்த நரேட்டிவ் செட் பண்ணப்பட்டுச்சு, அதுவும் ஜூலை 20ல இருந்து 23ல யாரெல்லாம் சிஜேபிக்கு ஆதரவா போட்ட அந்த ரீல்ஸ்லாம் இருக்கு பாத்தீங்களா, வீடியோஸ், அது எப்படி இவ்வளோ தூரம் ரீச் கிடைச்சிச்சு, அதுக்கப்புறம் அந்த வாட்ஸ்அப் குழு போன்ற விஷயங்கள்ல என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பரிமாறப்பட்டுச்சுங்கிற நோக்கத்துல இப்ப டெல்லி போலீஸ் இறங்கியிருக்காங்க. போன தடவை சொன்ன மாதிரியே அவங்க வந்து டெக் ஜெயிண்ட்னு சொல்ற கூகுள், எக்ஸ், மெட்டா எல்லாத்துக்குமே அவங்க வந்து இந்த வீடியோலாம் எப்படி ரிலீஸ் ஆனுச்சு, இதோட பின்னணி என்ன அப்படிங்கிற ஒரு விசாரணையில முழுசா இறங்கியிருக்காங்க. அதை தான் இப்ப நம்ம அந்த விசாரணையில என்னென்ன தகவல் கிடைச்சிருக்குங்கிறத அந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். டெல்லி போலீஸ் ஃபர்ஸ்ட் அந்த விசாரணையை அவங்க எப்படி ஆரம்பிச்சிருக்காங்கன்னா, இந்த பேரணி எப்படி கலவரமா மாறுனுச்சு, இது எப்படி சோசியல் மீடியால ஒரு நரேட்டிவ் செட்டிங்கா மாற ஆரம்பிச்சது அப்படிங்கிற நோக்கத்துல போய் இறங்கியிருக்காங்க. அதுலதான் இதுல இவங்க ஃபாரின் பாட்ஸ், அதாவது நம்ம பாட்டுங்கிறது ஆட்டோமேட்டிக்கா ஒரு ஹியூமனான இல்லாதது, ஒரு ஆட்டோமேட்டிக்கான விஷயத்த எப்படிலாம் யூஸ் பண்ணியிருக்காங்க, குறிப்பா ஃபாரின்ல இருந்து இதை யூஸ் பண்ணி இந்த ரீல்ஸை வந்து பெருசா வந்து ரீச் பண்ண வச்சிருக்காங்க ஒரு தகவல் வந்திருக்கு. அதை தாண்டி இதுல இந்த கலவரத்துல பெருசா ஏதாவது பிரச்சனை உண்டு பண்ணணுமோ அப்படிங்கிற நோக்கத்துல ஏதாவது சதி திட்டம் தீட்டப்பட்டிருக்கா அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்திலையும் விசாரிக்கிறாங்க. இந்த யாரெல்லாம் இந்த சிஜேபிக்கு ஆதரவா இந்த விஷயங்கள் போட்டாங்களோ அதை எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா இல்லாம, ஆர்கானிக்கா இல்லாம எப்படி இவ்வளோ தூரம் வந்து ரீச் ஆயிருக்கு. ஒவ்வொரு ரீல்ஸுமே சிஜேபி பத்தியா இருக்கட்டும், இல்ல இந்த கவர்மெண்ட்டை பத்தி எதிரா போட்ட எல்லா வீடியோவுமே பயங்கர வாஸ்ட் ரீச் எப்படி ஆயிருக்கு, அதுவும் ஆட்டோமேட்டிக் ஆர்கானிக்கா இல்லாம அப்படிங்கிற ஒரு நோக்கத்தையும் கண்டுபிடிச்சிருக்காங்க. இதையும் தாண்டி டிஜிட்டல் மீடியா கேம்பெயின், இதுக்கு பின்னாடி கிட்டத்தட்ட ஒரு 3 சோசியல் மீடியா பிக் ஜெயிட் கேம்பெயின் கம்பெனிஸ் வந்து இருக்கிறதா கண்டுபிடிச்சு 140 சோசியல் மீடியா இன்ஃபுளுசர்ஸ் அதை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுல 400 சோசியல் மீடியா ஹேண்டில்ஸ் வந்து பாகிஸ்தான்ல இருக்கிறதாவும் இதுல இப்ப வந்து தகவல் வந்துகிட்டே இருக்கு. 1000த்திற்கும் மேற்பட்ட அந்த வீடியோக்கள், நம்ம ஷார்ட் சொல்றோம்ல, அது எல்லாமே பயங்கர வைரல் ஆயிருக்கு அப்படிங்கிறதும் கண்டுபிடிச்சிருக்காங்க. இது எல்லாமே, இந்த எஃபர்ட் எல்லாமே இதுல இப்ப நம்ம சொன்ன அந்த ரீல்ஸ் இதெல்லாம் எப்படி ஆர்கானிக் இல்லாம போயிருக்கு அப்படிங்கிற கருத்து கேட்கறதுக்காக டெல்லி போலீஸ் இப்ப வந்து கூகுள்கிட்ட, எக்ஸ்ல, மெட்டா எல்லாத்தையுமே எப்படி ஆர்கானிக் இல்லாம குறிப்பிட்டு இந்த 3 நாட்கள் மட்டும் இந்த வீடியோக்கள் மட்டும் எப்படி இப்படி வைரலா ரீச் ஆயிருக்கு, என்ன காரணம், உங்க தரப்புல இருந்து இது எப்படி ரீச் ஆயிருக்குன்னு உங்களோட இன்வெஸ்டிகேஷனும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இந்த எல்லா நிறுவனங்களுக்கும், சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம் எல்லாத்துக்கும் இப்ப டெல்லி போலீஸ் வந்து கடிதம் எழுதியிருக்காங்க. இத தவிர அதிகமா வந்து இதுல எதுல கான்சென்ட்ரேட் பண்ணிருக்காங்கன்னா, சோசியல் மீடியா நரேட்டிவ்ல முழுக்க முழுக்க சிஜேபி வந்து கான்சென்ட்ரேட் பண்ற மாதிரி. இங்க வந்து ஒரு பெரிய போராட்டம்ங்க, இது வந்து மாணவருக்கான போராட்டம் அப்படிங்கிற ஒரு, அதுவும் கவர்மெண்ட்டுக்கு குறிப்பா எதிரா நேபாள், ஸ்ரீலங்கா போன்ற விஷயங்கள், ஜென்சி போராட்டம் அப்படிங்கிற ஒரு நரேட்டிவ் சென்ட் பண்றதுக்கு சிஜேபி சோசியல் மீடியா பிளாட்ஃபார்மை அதிகமா யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு தெரிய வருது. நம்ம முன்னாடியே சொல்லியிருக்கோம், ஒரு கேஸ் கூட ஃபைல் ஆயிருக்கு. சிஜேபியோட அந்த சோசியல் மீடியா ஹேண்டில் இன்ஸ்டாகிராம் ஃபர்ஸ்ட் வந்து அமெரிக்காவா இருந்துச்சு, அதுக்கப்புறம் வேற ஒரு கண்ட்ரியா மாறுச்சு அப்படிங்கிறத ஒரு வழக்கு கூட போட்டிருக்காங்க. இதுல இன்னும் அவங்களுக்கு செட்பேக் ஆகிற மாதிரி இன்னொரு வழக்கு என்ன நடந்திருக்குன்னா, நம்ம பார்த்திருப்போம், ஒரு பெண்மணி 15 வயது உட்பட்ட பெண்மணி வந்து பிரதமர் அவர்களையும் அவர் தாயார் அவர்களையும் வந்து கொச்சையா அருவருக்கத்தக்க விஷயத்துல பேசினாங்க. அதை பாரத பிரதமர் வந்து மன்னிச்சு இப்ப அவங்க மேல எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படாம இருக்கு. அந்த மாதிரி 12 வயசு பெண் குழந்தைகள் எப்படி இந்த ப்ரொட்டஸ்ட்ல வந்தாங்க, அதனாலேயே இவங்க மேல வந்து, அதாவது சிஜேபியோட அந்த ஆர்கனைசர்ஸ் இருக்காங்கல்ல, சௌரவ் தாஸ், அப்ஜித் தீப்கே, அவங்க மேல வந்து வழக்கு, போக்சோ கீழே வந்து வழக்கு போட்டு விசாரணை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெஸ்ட் பெங்காலை சேர்ந்த ஒரு பெண் லாயர் வந்து இப்ப டெல்லி போலீஸ்ல வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. ஏன்னா இது சட்ட விரோதம்,
15 வயது கீழே, அதுவும் 12 வயது பெண் குழந்தைய வந்து இவங்க வந்து இந்த போராட்டத்துல கொண்டு வந்திருக்காங்க. அதுல லத்தி சார்ஜ் போன்ற விஷயம் எல்லாம் வந்து நடந்திருக்கனால போக்சோ கீழே இவங்களை விசாரிக்கணும்னு சொல்லியிருக்க இப்ப வந்து டெல்லி போலீஸ்ட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. ஒரு யூடியூபர், அவரு சோசியல் மீடியா இன்ஃபுளுசர், அவர் வந்து ஒரு தீப்கே மேல வந்து வழக்கு கொடுத்திருக்காரு டெல்லி போலீஸ்ல. என்னன்னா, என்ன வந்து பூனேலயும் அவுரங்காபாத்லயும் சிஜேபி ப்ரொட்டஸ்டர்ஸ் வந்து என்னைய வந்து அடிச்சாங்க. அதுல வந்து ஏன் அப்படிங்கிறதுக்கு காரணமே இந்த அப்துல் தீப்கே தான். இவங்க வந்து ஒரு மோட்டிவே வந்து ஒரு வேற மாறான மோட்டிவ், இந்தியாவுக்கு எதிரான மோட்டிவ் அப்படிங்கறது குற்றச்சாட்டு சொல்லி டெல்லி போலீஸ்ல அவரும் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு. நான் தாக்கப்பட்டிருக்கேன், அதற்கான காரணம் இந்த சிஜேபியினர் தான் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி 180 இன்ஃபுளுசர்ஸோட இந்த சோசியல் மீடியா பிளாட்ஃபார்மை இப்ப வந்து டெல்லி போலீஸ் வந்து விசாரணைக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. அதுல 400 சோசியல் மீடியா ஹேண்டில்ஸ் வந்து பாகிஸ்தான்ல இருந்து இருக்கு. 3 சோசியல் மீடியா ஏஜென்சிஸ், மார்க்கெட்டிங் ஏஜென்சிஸ் வந்து இதுல இருந்திருக்காங்க. அதெல்லாம் சிஜேபிக்கு ஆதரவா போஸ்ட், ரீல்ஸ் யார் போடுறாங்களோ அது வாஸ்டா ரீச் பண்றதுக்கும், சோசியல் மீடியால நரேட்டிவ் செட் பண்றதுக்கு பெரிய உதவி பண்ணிருக்கதா 3 சோசியல் மீடியா மார்க்கெட்டிங் ஏஜென்சியை வந்து டெல்லி போலீஸ் வந்து இப்ப கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த இன்ஃபுளுசர்ஸ் சொன்னோம்ல, 140 இன்ஃபுளுசர்ஸ், அவங்களுக்கு ஏதாவது பணம் கொடுக்கப்பட்டிருக்கா? இப்ப நம்ம ஜிபே, போன்பே தாண்டி கிரிப்டோ கரன்சி, இல்ல அவங்களுக்கு இந்த பயணங்கள், வெளிநாட்டு பயணங்கள் போறதுக்காக ஏதாவது ஒரு கூப்பன் மாதிரி கொடுக்கப்பட்டிருக்கா? என்ன மாதிரியான பினான்சியல் பெனிஃபிட் வந்து அவங்களுக்கு கொடுத்துக்கப்பட்டிருக்கு? வெறும் போன்பே, ஜிபே இல்லாம என்ன மாதிரி எல்லாம் பினான்சியல் டிரான்சாக்சன் வந்து இந்த இன்ஃபுளுசர்ஸ், சிஜேபிக்கு சப்போர்ட்டா போட்ட இன்ஃபுளுசர்ஸ்க்கு ஏதாவது பினான்சியல் டிரான்சாக்சன் நடந்திருக்கா அப்படிங்கிற விசாரணையிலும் இறங்கியிருக்காங்க. இதுல இன்னும் அதிர்ச்சியான தகவல் வந்து இப்ப கிடைக்கப்பட்டிருக்கு. என்னன்னா, வாட்ஸ்அப் சாட்லாம் வந்து நிறைய லீக் ஆயிருக்குங்க. நம்ம பார்த்திருப்போம், சிஜேபி அவங்க வந்து சன்சார் சலோ அப்படிங்கிறது தான் அந்த 23ஆம் தேதி பார்லிமெண்ட் நோக்கி போற பேரணி பேரு. அதுல வாட்ஸ்அப் சாட் லீக் ஆனது என்னன்னா, ஜேஎன்யூ சன்சார் கோஆர்டினேஷன் அப்படின்னு, அப்புறம் சன்சார் சலோ, அந்த வாட்ஸ்அப்ல நடந்த சாட் வந்து இப்ப லீக் ஆயிருக்கு. அதுல என்ன சொல்றாங்கன்னா, இதே மாதிரி நாம ப்ரொட்டஸ்ட் சைட்டுக்கு போன அப்புறம் போலீஸ் வந்து ஜாமர் வச்சிருவாங்க, நமக்குள்ள எந்த ஒரு கோஆர்டினேஷனும் கனெக்டும் இருக்காது. அதனால 2 ஆப் வந்து நீங்க டவுன்லோட் பண்ணிக்கங்க, இது ப்ளூடூத் மூலியமா நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரியார் அண்ட் பிட்சாட் இந்த 2 ஆப் வந்து வெறும் ப்ளூடூத் மூலியமே கனெக்ட் பண்ணிக்கலாம், எந்த ஒரு நெட்டு எதுவுமே தேவையே கிடையாது அப்படிங்கிற ஒரு இதுவும் போயிருக்கு. அதை தாண்டி இது எல்லாருமே சொல்லியிருப்பாங்க, ஒரு சாக்ரிஃபைஸ், யாராவது இதற்கு வந்து ஒரு சாக்ரிஃபைஸ் பண்ற மாதிரி, கிட்டத்தட்ட கொலை பண்ற மாதிரி ஏதாவது பண்ணிட்டா இது இன்னும் ஆளுகிற அரசாங்கத்துக்கு பெரிய தர்ம சங்கடத்தையும் சிக்கலையும், நமக்கு இதுல பெரிய ஒரு அட்ராக்ஷன் கிடைக்கும் அப்படிங்கிற பேசின சாட் எல்லாமே இப்ப ரிலீஸ் ஆயிட்டே இருக்குங்க. இதெல்லாம் ஒரு இன்வெஸ்டிகேஷன்ல சாதாரண விஷயம் தானே. இது எப்படி சிஜேபிக்கு வந்து ஒரு பெரிய சிக்கலை உண்டாக்கும்? சிஜேபி வந்து மாணவருக்கான இதுதானே அப்படின்னு கேட்டா, சிஜேபி மாணவர்களுக்கு எதிர்காலத்துக்கான போராட்டம் பண்றாங்க. ஏன் ஜார்க்கண்ட்ல நடக்கிற போராட்டத்துக்கு சிஜேபி போகவே மாட்டேங்கிறாங்க? ஏன்னா அந்த போராட்டத்துல ஆர்டிகல் 370 நீக்கினதை எதிர்த்து குரல் கொடுக்கல, இந்து மதத்தை எதிர்த்து எந்த குரலும் இல்லை, ஒரு குறிப்பிட்ட மதத்துக்கு ஆதரவா யாரும் பேசுறது இல்ல, ராமர் கோவிலை பத்தி இல்ல ராமர் சீதாவை பத்தி தெய்வங்களை பத்தி எந்த அவமதிப்பும் இல்லாம அற வழியில போறதுனால அங்க சிஜேபி போக மாட்டேங்கிறாங்களா? அங்க 10 நாளைக்கு மேல இங்க அதுவும் மலையில 10 நாளைக்கு மேல அங்க போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அங்க சிஜேபியினர் போக மாட்டேங்கிறாங்க. அதுல ஒரு இன்டர்வியூர் வந்து கேட்கிறாரு தீப்கே கிட்ட, ஏங்க நீங்க வந்து ஜார்க்கண்டுக்கு போக மாட்டேங்கிறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, இல்ல நாங்க தொடர்ந்து 20 நாளைக்கு மேல வந்து போராடினால எல்லாருமே வந்து ஒரு உடம்பு ரீதியா வந்து சரியில்லாம இருக்கோம், எல்லாருக்கும் உடம்பு சரியில்லை அப்படின்னு அவர் 4 மணிக்கு சொல்றாரு. 10 மணிக்கு அவர் வீட்டுல ஒரு பார்ட்டிங்க. எப்படி நம்ம பார்த்திருப்போம்ல, அவருக்கு வந்து டைஃபாய்டுன்னு சொன்னாங்க. ஆனா தர்மேந்திர பிரதான் ரிசைன் பண்ண அப்புறம் பார்த்திருப்போம், அந்த அப்படியே திரைய தட்டி அவங்க கொண்டாடுன அடுத்த நாள் 5 ஸ்டார் ஹோட்டல்ல பெரிய பார்ட்டி வச்சு கொண்டாடுன, அது மாதிரி 4 மணிக்கு சொல்றாரு எல்லாராலையும் முடியல, உடம்பு முடியல, அதனாலதான் நாங்க போகலைன்னு. ஆனா 10 மணிக்கு மும்பையை நோக்கி எல்லா சிஜேபியினரும் போய் அவர் வீட்டுல வந்து சந்திக்கிறாங்க. இதெல்லாம் தான் சந்தேகத்தை எழுப்புது, சிஜேபி உண்மையாலுமே
மாணவர்களுக்காக தான் போராடினாங்களா, இல்ல இதுக்கு பின்னாடி சதி வேலை இருக்கா? நம்ம சொன்ன மாதிரி டெல்லி போலீஸ் ஏகப்பட்ட விஷயங்கள இப்ப கையில எடுத்திருக்காங்க. முன்னாடியே பார்த்திருப்போம், டெல்லி போலீஸ் இந்த பேரணி கலவரமா மாறதுக்கு முன்னாடியே போய் சிஜேபி நேர்ட்ட வந்து இது தப்பான பாதையில போகுது, உங்க கோஆர்டினேஷன் சரியில்லை, சமூக விரோதிகள்லாம் உள்ள போறாங்கன்னு சொல்லியுமே அவங்க வந்து துச்சமா கண்டுக்காம கடந்து போயிருக்காங்க. அதனாலேயே அந்த பேரணி எவ்வளவு பெரிய கலவரமா மாறினதையும் நம்ம பார்த்திருப்போம். சோ இன்னும் விசாரணை போக போக இதுல முக்கியமான புள்ளிகள் சிக்குவாங்களா, இதுக்கு பின்னாடி யார் இருக்க போறாங்க, ஏன்னா இடது சிந்தனை கொண்ட குழுக்கள்லாம் இதுல இருக்கிறத மாதிரி போட்டோஸ் வருது. அவங்க சைனா ஆதரவுள்ள ஆட்களை போய் சந்திச்சு அதுல பல திட்டங்கள் போட்டதாகவும் இப்ப தகவல் வந்துகிட்டு இருக்கு. பார்ப்போம், சதி கொஞ்சம் கொஞ்சமா வெளியில வந்துகிட்டே இருக்கு.